வணக்கம். திரு தர்பகராஜ் IAS அவர்கள் எழுதிய திருவள்ளுவரின் ட்விட்டர் கணக்கு புத்தகத்திலிருந்து மனைவியின் 101 மிஸ்டு கால்கள் எனும் கட்டுரை. வழங்குவோர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஆரி கிரியேஷன்ஸ் அண்ட் பொட்டிக், பெரம்பலூர். கணவர் தனது செல்போன் சைலண்டில் இருப்பது தெரியாமல் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். சிறிது நேரம் சென்ற பிறகு அவர் செல்போனை பார்க்கிறார். அவருக்கு உடல் வியர்த்து படபடத்து போகிறது. அவரின் பதைபதைப்பை கண்ட நண்பர்கள் செல்போனை வாங்கி பார்க்கிறார்கள். அவருடைய மனைவியிடமிருந்து 101 மிஸ்டு கால்கள். பொதுவாக பல மிஸ்டு கால்களுக்கு பிறகு மனைவியின் மனநிலை என்ன ஆகியிருக்கும் என்பது. ஆனால் கணவரின் மனநிலை என்னவெல்லாம் ஆகப்போவதோ என்பது. ஆண் பெண் உறவு என்பது காலம் காலமாக பல்வேறு உயிரியல் மரபியல் சார்ந்த ஆதி ரகசியங்கள் கொண்டது. முற்றிலும் புரிதலும் உணர்தலும் மிக அரிதான ஒன்று. மலரினும் மெல்லிது காமம், சிலரதன் செவி தலைப்படுவார். மலரை விட மென்மையானது காதல். இருக்கட்டும், வள்ளுவர் அடுத்து சொல்லும் வரிதான் வெகு சிறப்பு. சிலர் மட்டுமே அதன் பெருமை உணர்ந்தவர்கள். பெண் அதிகம் பேசுகிறாள், ஆண் அதிகம் பேசுவதில்லை. ஏன்? ஆலன் மற்றும் பார்பரா பீஸ் என்ற தம்பதியினர் மேலை நாட்டில் ஒரு ஆய்வு மேற்கொண்டார்கள். அந்த ஆய்வின் முடிவு சில தரவுகளை முன்வைக்கின்றது. ஆணின் மூளையில் பேச்சு மையங்கள் பெண்ணின் மூளையில் உள்ள பேச்சு மையங்களை விட குறைவு. காரணம், வேட்டை சமூக காலத்தில் இருந்தே தொடர்ந்து வரும் மூளை நரம்புகளின் தன்மையும் மரபியல் கட்டமைப்பும். மனித சமூக பரிணாமத்தின் தொடக்க காலமான ஆதி வேட்டை சமூகத்தில் ஆணின் வேலை வேட்டையாடுவது, பெண்ணின் வேலை வேட்டையாடி வந்த பொருளையும் கூட்டை சுற்றியுள்ள பொருள்களையும் சேகரிப்பது. ஆண் வேட்டை சமூகத்தில் பாதுகாத்தான், பெண் கூட்டை பராமரித்தாள். இன்னமும் புதிதாய் தங்கும் ஹோட்டல்களில் அரைக்கதவு இருக்கும் திசையை நோக்கி கணவன் இரவில் படுப்பது கூட்டின் வாயிலில் கண் வைத்து காத்த வேட்டை மரபின் தொடர்ச்சி என்பர். ஆணுக்கு பேச்சு என்பது ஒரு தகவல் தொடர்பு. வேட்டை சமூகத்தில் ஆண் அதிகம் பேசி பழகவில்லை. குழுவாக வேட்டையாடும் போது இரையின் மீதுதான் குறியிருக்கும். அந்நேரம் பேசிக்கொண்டிருந்தால் இரை தப்பித்து போய்விடும். வீட்டிற்கு எதை கொண்டு போவது? கருப்பரின மக்களின் தலைமுறைகள் தாண்டி தொடர்ந்த கொடூரங்களை பேசிய உலக புகழ்பெற்ற நாவல் அலெக்ஸ் ஹேலி எழுதிய 7 தலைமுறைகள். இந்நாவலில் ஆப்பிரிக்க கருப்பரின சிறுவர்களை ஆண்களாக ஆக்கும் பயிற்சிக்காக காட்டிற்கு அழைத்து போவார்கள். அப்படி அழைத்து போகும் தலைமை பயிற்சியாளரான இன்டாங்கோ என்ற கதாபாத்திரம் அந்த சிறுவர்களிடம் சொல்வது இது: வேட்டை தொழிலில் வாய்மூடி இருப்பது ஆண்களின் லட்சணம். வேட்டை சமூகத்தில் பெண்ணிற்கு பேச்சு தகவல் தொடர்பு மட்டுமல்ல, உறவை வளர்க்க, அக்கம் பக்கம் உள்ள கூட்டில் உள்ளவர்களுடன் உறவை பேண அவள் அதிகம் பேசினாள். இன்றைக்கும் சிறுவர்களுக்கு பொருட்களை பிடிக்கும், சிறுமிகளுக்கு பொம்மையை பிடிக்கும். ஒரு பொருளை வாங்கி கொடுத்தால் சிறுவன் அக்குவேறு ஆணிவேராக பிரித்து மேய்ந்து விடுவான். ஆனால் ஒரு சிறுமியிடம் பொம்மையை வாங்கி கொடுங்கள், அதற்கு ஒரு பெயரை சூட்டி உறவு பராமரிக்க தொடங்குவாள். வீட்டில் மனைவி அவரின் அம்மா வீட்டுக்கு போய் வந்த கதையை ஒன்று விடாமல் விலாவாரியாக துல்லியமாக சொல்வது வழக்கம். ஆனால் கணவர் பயணம் போய் வந்த கதையை கேளுங்கள். எப்படிங்க இருந்தது? நல்லா இருந்தது. வேட்டை சமூக மரபியலின் தொடர்ச்சி இது. குற்றம் காணுவது அறிவியல் முரண். மது அருந்தினால் மட்டுமே ஆணால் பெண்ணுக்கு இணையாக பேச முடியும் என்கிறார்கள். காரணம், மது ஆதிக்கத்தால் ஆணின் மூளை பகுதி பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதனால் தகவல் தொடர்பு பிரிவுகள் உடைந்துவிடும். அப்போது வேண்டுமானால் ஆண் ஒரு பெண்ணின் பேச்சுக்கு ஈடு கொடுக்கலாம். பெண்ணின் பேச்சிடையே ஆணின் மேதாவித்தனமான குறுக்கீட்டை, தீர்வை பெண் எதிர்பார்ப்பதில்லை. அவள் எதிர்பார்ப்பு இதுதான்: தம் பேச்சை கேட்பது, அதற்கு உள்ளார்ந்து ஈடு கொடுப்பது. செல்போனில் கூட ஆண் பேச்சுக்கும் பெண் பேச்சுக்கும் வேறுபாடு உண்டு. முன்னது சுருக்கம், பின்னது விரிவானது. என்னங்க, எனக்கு இந்த சுடிதார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த ஒற்றை சொல் பதிலை பெண் விரும்புவதில்லை. அவளுக்கு விரிவான பதில் வேண்டும்.
பிற சுடிதார்களின் வண்ணங்களோடும் அவற்றை அணிந்த தருணங்களோடும் ஒப்பு நோக்கிய விரிவான பதில். பெண்ணின் புலன் உணர்வு மிக நுட்பமானது. அவளின் தொடுதிறன், கேட்கும் திறன், வண்ணங்களை பிரித்தறியும் திறன் ஆணை விட அதிகம். வலை ஒளியில் ஒரு வீடியோ பதிவை நாம் காணலாம். ஒரு பாலூட்டும் தாய் கணவருடன் படுக்கையில் கிடக்கிறார். இரவு முழுதும் வீடியோ பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. குழந்தை பால் நினைந்து அழும்போதும் குழந்தையின் சிறு அசைவின் போதும் கணப்பொழுதில் அறிந்து பலமுறை விழித்து கவனிக்கிறாள் தாய். ஆனால் இரவு முழுதும் நடப்பது என்னவென்றே தெரியாமல் அசையாது குரட்டை விட்டு உறங்குவார் கணவர். குழந்தையை மார்போடு ஒட்டி தாய் உறங்கிக் கொண்டிருந்தாலும் சிறு துரும்பு குழந்தை மீது விழுந்ததும் தன்னை மறந்த நிலையிலும் உணர்ந்து கொள்ளும் தாயின் தாய்மையை குடும்ப விளக்கில் பாரதிதாசன் குறிப்பிடுவார். மலரிதழ் ஒன்றை தூக்கம் கலைந்திட குழந்தை மீது போட்டனன். தாயின் கைதான் மலரிதழ் தன்னை துடைத்து மற்றும் தன்னிடம் போயிற்றே. வண்ணங்களை பிரித்தறியும் திறன் பெண்ணுக்கு அதிகம். காரணம், இத்திறனுக்கு அடிப்படையாக இருப்பது கூம்பு வடிவ செல்கள். கூம்பு வடிவ செல்களுக்கு காரணமான குரோமோசோம் எக்ஸ். பெண்ணுக்கு XX, ஆணுக்கு XY. இது தெரியாமல், ஏங்க 4 வருஷத்துக்கு முன்ன என் பிறந்த நாளுக்கு ஒரு புடவை சென்னையில் எடுத்து கொடுத்தீங்களே, அன்னைக்கு கூட நல்ல மழை, அந்த புடவை கலர் என்ன சொல்லுங்க என்று கணவரை கேட்டால் அவர் விழி பிதுங்குவது தவிர ஒன்றும் செய்ய முடியாது. பெண்ணின் பார்வை அகன்றது, பரந்தது. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நன்கு அறிவாள். கூட்டை பராமரித்த வேட்டை சமூக அனுபவம். ஆணின் பார்வை நீண்டது, கூர்மையானது. இரையை வேட்டையாட இது தேவை. இல்லையெனில் இரை கிடைக்காமல் போய்விடும். இன்றைக்கும் குளிர்சாதன பெட்டியில் ஒரு குறிப்பிட்ட பொருளை எடுக்க கணவர் சிரமப்படுவார். ஷாப்பிங் செல்வது பெண்ணுக்கு பேரானந்தம். ஆணுக்கு அப்படி இல்லை. குறிப்பிட்ட வேலை, இலக்கு, நேர நிர்ணயம், இந்த 3ம் இருந்தால் ஆண் சிறப்பாக செயல்படுவான். அதனால்தான் ஷாப்பிங் ஆணுக்கு பெருத்த சங்கடம். இலக்கு, நேரம் வைத்து பெண் வேட்டை சமூகத்தில் கூட்டை பராமரிக்கவில்லை. அது அவள் மரபில் ஊறிய ஒன்று. ஆண் ஒரு சமயத்தில் ஒரு வேலையைத்தான் செய்வான். டிவி பார்க்கும்போது, செல்போன் அழைத்தால் ஒன்று டிவியை அணைக்க வேண்டும், இல்லை அதன் ஒலியை குறைக்க வேண்டும். பெண்ணிற்கு ஒரே சமயத்தில் பல வேலைகள் செய்ய முடியும். தொலைக்காட்சியில் தொடர் பார்த்து கொண்டே காய்கறி நறுக்க முடியும், சமைக்க முடியும், செல்போனில் பேச முடியும். இந்த மனுஷன் ஏன் இப்படி இருக்காரு? டிவி ஓடினா என்ன, இவர் பாட்டுக்கு பேச வேண்டியதானே என்ற கேள்விக்கு ஆணிடம் பதில் இல்லை. பெண்ணின் காதல் உணர்வின் ஆழமும் அடர்த்தியும் அவள் கருவுற தயாராகும் தருணத்தில் செறிந்தும், ஆணின் காதல் உணர்வு எல்லா தருணங்களிலும் ஏற்ற இறக்கம் இல்லாது சம அளவில் பறந்திருப்பது உயிரின தேவையின் அடிப்படை என்கின்றனர். பெண்ணின் ஒரு கருவுறுதலுக்கும் அடுத்த ஒன்றுக்கும் இடையே எண்ணற்ற தாய்மை கடமைகள் உண்டு. ஆணிற்கு தன் இனம் விரைந்த அளவு, பரந்த அளவு பரப்பப்பட வேண்டும் என்கிற இயற்கை கடமை உண்டு. எவ்வளவு விரைவாகவோ அவ்வளவு விரைவாக, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, எத்தனை பரந்த இடத்தில் இயலுமோ அவ்வளவு பரந்த இடத்தில் ஆண் தன் இனத்தை விருத்தி செய்ய வேண்டும். தக்கன மட்டுமே பிழைக்கும் என்பதால் ஆணின் இக்கடமை நிறைவேற தேவையாக இருந்ததன் விளைவே பலதார மனம் என்பர். பிற்காலத்தில் எழுந்த சமூக ஒழுங்கும் சட்ட ஒழுங்கும் இந்த தேவையை நெறிப்படுத்தின. வார்த்தைகள் அற்ற உடல் மொழி பெண்ணுக்கு கைவந்த கலை. நிறைய குறிப்பால் உணர்த்த முடியும். ஆனால் ஆணுக்கு வெளிப்படையான குறிப்புகள் தேவை. ஒரு பெண் தன் வாயை குவித்து சுழித்து தோளையும் தாடையையும் இடித்து காட்டும் மெய்ப்பாட்டிற்கு உலகின் எந்த அகராதியிலும் அர்த்தம் தேட முடியாது. அது சூழலுக்கு ஏற்ப புரிந்து கொள்ள வேண்டியது. இவ்வளவு சங்கதிகளும் ஆண் பெண் இடையே ஏற்றத்தாழ்வை குறிப்பிட கூறப்படவில்லை. அவர்களிடத்தில் உயர்வு தாழ்வு, மேல் கீழ் என்பது இல்லை. அவர்கள் வேறு வேறு, வெறுமனே வேறு வேறு. மூளை செயல்பாட்டு கட்டமைப்பின்படி
மரபியல் கட்டமைப்பின்படி வேறு வேறு, அவ்வளவே. நீங்கள் கேட்டது திரு தர்பகராஜ் ஐஏஎஸ் அவர்கள் எழுதிய திருவள்ளுவரின் ட்விட்டர் கணக்கு புத்தகத்தில் இருந்து மனைவியின் 101 மிஸ்டு கால்கள் எனும் கட்டுரை. வழங்கியோர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஆரி கிரியேஷன்ஸ் அண்ட் பொட்டிக், பெரம்பலூர்.